வெயிலுக்கு ரோட் சைட்லலாம் கம்மங்கூழ் இப்போ எங்கே பார்த்தாலுமே இருக்குது. அந்த கம்மங்கூழ் இன்னைக்கு வீட்டில் எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம். கம்பு 2 டம்ளர் அளவு நான் எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே நான் இன்னைக்கு டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும் அப்படின்னா கப்பில் கூட நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். கம்பு குருணையில் எப்படி கம்மங்கூழ் காய்ச்சறதுன்னு காட்டியிருக்கேன். நீங்கள் முழு கம்பு வாங்கினாலும் இதே ப்ராசஸ் தான். நான் 2 டம்ளர் அளவு கம்பு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு மைய அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கங்க. என்னால் எந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது அப்படியே நம்ம காய்ச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி இல்லை அப்படின்னா ஒரு அகலமான பாத்திரம் வச்சுட்டு 1 டம்ளருக்கு 5 டம்ளர் அளவு தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் 10 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஓரளவுக்கு சூடானதுமே அந்த எக்ஸ்ட்ரா 1 டம்ளரை நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க கம்பை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து விஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி சேர பார்க்கும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் சுடுதண்ணி அதை இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அலாசி இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். விஸ்கில் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கை எடுத்துறாதீங்க, கட்டி சேர பார்க்கும். கடைசி வரைக்குமே அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்திருக்கும் கம்பு. கடைசியில் இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நமக்கு கம்பு நல்லா வெந்து வந்திருக்குன்ட்டு அர்த்தம். இது அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். எனக்கு 3 மணி நேரம் ஆச்சு நல்லா ஆறி வர்றதுக்கு. கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெதுன்னு இருக்கும். அப்போ மேலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஃபர்மெண்ட் ஆகட்டும். வேணும் அப்படின்னா நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த நாள் நல்லா செட் ஆகிருக்கும். இது அப்படியே ரோட் சைடில் கிடைக்கிற கம்மங்கூழ் இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வச்சதுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கு. ஒரு குழிக்கரண்டி இல்லை அப்படின்னா கரண்டியை வச்சு நம்ம ஒரு சைடில் மட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கம்பை தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள், கேக் கட்ட அப்படியே சூப்பராக இருக்குது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கம்மங்கூழ் கரைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் கம்பு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கையாலேயே நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கொஞ்சமாக மோர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக மோர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட கொஞ்சமாக நான் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிறேன். மோர் ஆட் பண்ணும்போது நல்லா புளிச்ச மோராக ஆட் பண்ணிடாதீங்க. கம்மங்கூழ் நல்லாவே இருக்காது, அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ கம்மங்கூழ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக கட் பண்ண ஆனியன் தூவினா ரோட் சைடில் கிடைக்கிற கம்மங்கூழ் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.